நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற உடல்நிலை பற்றிய வார்த்தைகளை ஹிந்தியில் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக் வேர்ட்ஸுக்கு மீனிங் பார்க்கலாம். முஜேன்னா எனக்கு, தும்ஹேன்னா உனக்கு, உசே அப்படின்னா அவனுக்கு இல்லைன்னா அவளுக்கு, வே அப்படின்னா அவருக்கு, ஆப்னா நீங்கள். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் மோஸ்ட்லி ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். எனக்கு தலை வலிக்குது. இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? முஜே சிர் தர்து ஹை. சிர் தர்த் அப்படின்னா தலைவலி. என் கையில் வலி இருக்குது. இது எப்படி சொல்லலாம்? மேரே ஹாத் மே தர்து ஹோ ரகா ஹை அப்படின்னு சொல்லலாம். நான் தமிழ் சென்டென்ஸ்க்கு ஈக்குவலாக ஹிந்தியில் ஸ்லாஷ் பண்ணி பிரித்து காமிச்சிருப்பேன் மீனிங். ஸோ அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதே வேறு மாடுலேஷனில் என் கை வலி நோகுதுன்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்? மேரே ஹாத் துக் ரகா ஹை அப்படின்னு சொல்லலாம். மாத்திரை எங்கே இருக்குது? இது எப்படி கேட்கலாம்? தவாயங் கஹாங் ஹை அப்படின்னு கேட்கலாம். மாத்திரை டப்பாவை கொண்டு வா. இது எப்படி சொல்லலாம்னா தவாயியோங் கா டிப்பா லாவோ. லாவோனா கொண்டுட்டு வா அப்படின்னு அர்த்தம். தயவு செஞ்சு மாத்திரை டப்பாவை மேஜையிலேருந்து கொண்டு வாங்க. அது எப்படி சொல்லலாம்னா கிருப்பையா மேரி தவாயியோங் கா டிப்பா கோ மேஜ் சே லா தீஜியே. லா தீஜியேனா கொண்டு வாங்கன்னு மரியாதையாக கேட்குறது. கிருப்பையான தயவு செய்து. எனக்கு 2 நாளாக வயிறு பிரச்சனையாக இருக்குது. இது எப்படி கேட்கலாம்? முஜே தோ தின் சே பேடிக்கு சமஸ்யா ஹை. தோ தின் சேனா 2 நாளாக, பேடிக்கு சமஸ்யானா வயிறு தொந்தரவுன்னு அர்த்தம். எனக்கு வயிற்றுப்போக்கு இருக்கிறது. இது எப்படி சொல்லலாம்? முஜே பேஜிஸ் கி சமஸ்யா ஹை. பேஜிஸ் அப்படின்னா வயிற்றுப்போக்கு அப்படின்னு அர்த்தம். வாந்தி எடுக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? முஜே உல்டி ஹோ ரகி ஹை. உல்ட்டின்னா வாந்தி. நான் சாப்பிட்ட சாப்பாடு ஏதோ பாய்சன் ஆகிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா மைனே ஜோ கானா காயா ஹை வக் ஜஹீரீலா ஹோ சக்தா ஹை அப்படின்னு சொல்லலாம். ஜஹரீலா அப்படின்னா நஞ்சாகி அப்படின்னு அர்த்தம். ஹோ சக்தாகைன்னா நஞ்சாகி விட்டது அப்படின்னு அர்த்தம். சாப்பாடு செரிக்கலை, உணவு செரிமானம் ஆகலை. இது எப்படி சொல்லலாம்? போஜன் பச் நஹி ரகா ஹை. பச் அப்படின்னா செரிமானம், நஹி ரகானா ஆகலை. செரிமான கோளாறு. இது எப்படி சொல்லலாம்? பாச்சன் சம்பந்தி விகார். ட்ரை காஃப் வறட்டு இருமல்னா சூக்கி காங்சி. பர்சிஸ்டன்ட் காஃப் தொடர்ந்த இருமல் அப்படின்னா லகாத்தார் காங்சி. கஷாயம் குடி. இது எப்படி சொல்லலாம்? காடா பியேங். காடானா கஷாயம். வெந்நீர் குடி. இது எப்படி சொல்லலாம்? கர்ம் பானி பியேங். கர்ம் பானி அப்படின்னா வெந்நீர், சூடான தண்ணீர் அப்படின்னு அர்த்தம். பியங்னா குடி அப்படின்னு அர்த்தம். தொண்டை கரகரப்பாக இருக்குது. இது எப்படி சொல்லலாம்? முஜே கலே மே கராஜ் ஹை. கலே மேனா தொண்டையில், கராஜ்னா கரகரப்பாக இருக்குது. எனக்கு சளி பிடிச்சிருக்கு. இது எப்படி சொல்லலாம்? முஜே சர்தி ஹை. சர்தி அப்படின்னா சளி. எனக்கு மூக்கு ஒழுகுது. இது எப்படி சொல்லலாம்? மேரி நாக் பக் ரஹி ஹை. மேரி நாக்னா என்னுடைய மூக்கு, பக் ரஹி ஹைனா ஒழுகுது. என் வாய் கசப்பாக இருக்குது. இது எப்படி சொல்லலாம்? மேரே மூங்கு கா ஸ்வாத் கராப் ஹை. மேரே அப்படின்னா என்னுடைய, மூங்கு கா ஸ்வாத் அப்படின்னா வாயின் சுவை, கராப்னா கசப்பாக இருக்குது. எனக்கு லேசான காய்ச்சல். இது எப்படி சொல்லலாம்? முஜே ஹல்கா புகார் ஹை. முஜே ஹல்கா புகார் ஹை அப்படின்னு சொல்லலாம். ஹல்கானா லேசான, புகார்னா காய்ச்சல், உடம்பு சரியில்லாதது. எனக்கு கடுமையான காய்ச்சல் இருக்குது. இது எப்படி சொல்லலாம்? முஜே தேஜ் புகார் ஹை அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு என்னாச்சு? இது எப்படி கேட்கலாம்? உசே கியா ஹுவா. உசே கியா ஹுவா. கியா ஹுவானா என்னாச்சு. எனக்கு கால் வீங்கி இருக்குது. இது எப்படி சொல்லலாம்? மேரே பயிர் சூச்சே ஹுயே ஹைங். பயிர்னா கால், சூச்சே ஹுயேனா வீங்கி இருக்குது. உன்னோட கண்ணு ஏன் துடிச்சிக்கிட்டே இருக்குது? இது எப்படி கேட்கலான்னா ஆப்கி பல்கே பார் பார் கியோ சபக்தி ஹைங் அப்படின்னு கேட்கலாம். ஆப்கி பல்கே அப்படின்னா உங்களுடைய இமைகள், பார் பார்னா அடிக்கடி, கியோங்னா ஏன், சபக்தி ஹை அப்படின்னா துடிக்கின்றது அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த கமெண்ட்டில் தெரிவிங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.